எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் குமரன் பேசுகிறேன். அரபிக் கண்ட்ரியில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியாக காரில் வந்துட்டு இருக்கிறவங்க அவர் நிறைய ஆடு ஆயிரக்கணக்கான ஆடு அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆட்டை அவர் மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்க அந்த வழியாக காரில் வந்தவங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இந்த வழி எங்கெங்கே போகுது அப்படின்ற சில இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கேட்குறாரு, சரி இந்த இவ்வளோ ஆடு வச்சிருக்கிறீங்களே, இந்த ஆடு ஒரு ஆடு எனக்கு தரீங்களான்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் இது தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் ஆடு தானே அப்படின்னு. இல்லை, நான் வேலை செய்கிறேன், எங்கள் முதலாளி இவ்வளோ ஆடையும் என்கிட்ட கொடுத்து என்னை பார்த்துக்க சொன்னார், நான் தான் இவ்வளோ ஆட்டையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, உங்கள் முதலாளி இப்போ இவ்வளோ ஆடு இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குது, அதில் நீங்கள் எதனா ஒரு ஆட்டை கொடுக்கறதுனால உங்கள் முதலாளிக்கு தெரியவா போகுது, நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க காரில் வந்தவங்க. இல்லை, நான் இந்த ஆட்டை கொடுக்க முடியாது. ஏன் உங்கள் முதலாளிக்கு பயப்படுறீங்களா? இல்லை, என் முதலாளிக்கு இவ்வளோ ஆடு இருக்குது, இவ்வளோ ஆட்டில் ஒரு ஆடு நான் காணணும் கூட சொல்லிடலாம், அதை என் முதலாளி கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஆனால் நான் முதலாளிக்காக பயப்படலை, வேறு எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு. படைத்தவன் மேலே இருக்கிற படைத்தவனுக்கு பயப்படுறேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு படைத்தவன் என்னை பார்த்துட்டு இருக்கான், இறைவனுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பக்கத்தில் ஒருத்தர் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வீடியோவை எல்லாருக்கும் அங்கே அந்த நாட்டில் சவுதி அரசாங்கம் வரைக்கும் போகுது. அந்த வீடியோ சவுதி அரசாங்கத்து சவுதி மன்னருக்கே போகுது. அப்போ அவர் யார், அவர் பேர் யூசப். அந்த யூசப் யார்? இறைவனுக்கு பயந்து, இறைவனுக்கு தான் நான் பயப்படுறேன்னு சொல்கிறாருல, அப்படியாப்பட்டவரை நான் பார்க்கணும், அவரை கூட்டின்னு வாங்கன்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் போய் அவர் யூசப்பை தேடி எடுத்தாந்து நிறுத்திட்டாங்க. அவர் சூடான் நாட்டை சேர்ந்தவர். அப்போ நீ உன் முதலாளி இவ்வளோ ஆட்டை கொடுத்து உன்னை மேய்க்க சொன்னோம், வந்தவங்க உங்கள்கிட்ட ஆட்டை தெரியாமல் கேட்டால் கூட என் முதலாளிக்கும் பயப்படல, நான் யாருக்கும் பயப்படல, படைத்தவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னல, அதனால் உனக்கு 2 லட்சம் ஈரான் கொடுக்குற வச்சு அப்படின்னு பரிசாக வழங்குறாங்க. உன்னை பேர் இறைவன் படைத்தவனுக்கு அஞ்சு நடக்கிறேன்னு சொன்ன அந்த சூடான் நாட்டுக்கு நாங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோன்னே இந்த வீடியோ சூடான் நாட்டுக்கு போன உடனே நம்ம நாட்டு அவரை கூட்டினுவாங்கன்னு சொல்லி சூடான் நாட்டில் இருக்கிற, ஏன்னா சூடான் நாடு தான் இவரோட தாய் நகரம், அங்கே இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பரிசு அவருக்கு கொடுத்து அவரை கௌரவிச்சு, இன்றைக்கி சாதா ஆடு மேய்ச்சவர் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறேன்னு சொன்னதுனால, கடவுள் படைத்தவனுக்கு நான் அஞ்சு நடக்கிறேன், என்னை இவ்வளோ ஆடு கொடுத்து என்னை மேய்க்க சொன்ன என் முதலாளிக்கு நம்ம பயப்படல, யாருக்கும் நான் பயப்படல, படைத்தவனுக்கு நான் பயப்படுறேன், படைத்தவனுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்னு எல்லாத்தையுமே படைத்தவன் பார்த்துட்டு இருக்கிறான், அதனால் இறைவனுக்கு நான் பயப்படுறேன், படைத்தவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னதுனால சவுதி அரசாங்கமும் 2 லட்சம் ஈரான் கொடுத்தது. அவர் சூடான் நாடும் அவருக்கு நிறைய லட்சக்கணக்கான 3 லட்சம் ஈரான் கொடுத்து பெரிய ஆடு மேய்க்கிற பெரிய செல்வந்தர் ஆகிடுது, இப்போ பணக்காரன் ஆகிடுது. அதனால் படைத்தவனுக்கு நம்ம அஞ்சு நடக்கணும், இறைவனுக்கு கடவுளுக்கு நம்ம அஞ்சு நடக்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம செய்கிறத யார் பார்க்குறாங்க, அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம என்னென்ன செய்கிறோம் எல்லாமே படைத்தவன் பார்த்துன்னு தான் இருக்கிறான். படைத்தவனுக்கு அஞ்சு நடக்க வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சு நடக்கினா தான் அது திருவள்ளுவர் சுவாமி சொல்லுகிறார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு. பொருளும் அருளும் வேணும். அதனால் படைத்தவனுக்கு நம்ம அஞ்சு நடக்க வேணும். படைத்தவன் நம்ம யார் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறதோட கடவுள் பார்த்துருந்தாங்கிறார். நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துன்னு இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் நம்ம மனசில் இருந்தாவே நம்ம தப்பு செய்ய மாட்டோம்.